இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். துணியை ரெட்டையாக மடக்கி போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களோட கையோட அளவை இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்படி நேராக இழுத்து விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெட்டி விட்டுருங்க. மார்க் பண்ணி வெட்டிடுங்க. இதுதான் அவங்களுக்கான கையோட அளவு. இப்படி தாங்க எடுக்கணும் பஃப்புக்கு. அதாவது அளவு குறிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கையோட அளவை குறிங்க. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு நாச் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் வந்து பஃப் வைக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் பஃப் எப்படி வைக்கிறேன்னு. இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் முடிய நீங்கள் இப்போ நம்ம நாச் போட்டிருக்கோமா, அங்கேருந்து அடுத்த நாச் முடிய பஃப் வைக்கிறீங்க. இப்போ இந்த பஃப் வச்சுட்டோங்களா. இப்போ பாருங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி கீழே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இப்படியே ஆப்போசிட்டில் இப்படியே வைக்கிறீங்க. இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே இப்படி ஒரு லேஸு இப்போ பாருங்கள் நான் பஃப் கை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இது மட்டும் இப்படி லைட்டாக தூக்குன மாதிரியும் இருக்குது போட்டிங்கன்னா.